வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மே மாதம் கன்னிராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க ஒரு தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனைகள், நம்ம சுத்தி இருக்கிறவங்கள ஒரு சந்தோஷமா வச்சுக்கணும், ஒரு கலகலப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கன்னிராசி. இப்ப இந்த கன்னிராசிக்கு மே மாதத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, நமக்கு நல்ல வழிகள் பிறக்க போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப இந்த மே மாதத்துல தொட்டதை எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் எது அப்படின்னா இந்த மே மாதம். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு வராரு. அப்படி ரிஷப ராசிக்கு வரும்போது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்க்கும் பொழுது கன்னி ராசி உங்களுக்கு 5ஆம் இடத்துல பார்க்கும்போது குரு பலன் யோகம் வருது. குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைகள், கோடி தோஷங்கள் நிவர்த்தின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இந்த குரு பார்வை பட்டனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா தீரப்போகுது. வாழ்க்கையில கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, குடும்பத்தில் கவலைகள், கடன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, தொழில் நல்லா இல்லை, லாஸ் ஆச்சு, கடன் தொல்லைகள் மேல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் ஆகல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமா ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. மெயினா பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். பூர்வீகத்தினால பிரச்சனைகள், பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் அது இருந்ததுன்னா கண்டிப்பா இருக்க போகுது, விலக போகுது. நம்ம ஒரு பூர்வீகத்தை வீட்டுல சொந்த இடத்துல நம்ம வீடு கட்டலாமா, இல்ல என்னால பூர்வீகத்தை இடம் விற்க முடியல, வாங்க முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் கட்டாயம் இந்த பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே தீரப்போகும். மெயினா குழந்தை பாக்கியம். நான் கல்யாணம் பண்ணி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், டெஸ்ட் டியூப் பண்ணியிருக்கேன், கோயிலுக்கு போயிருக்கு, அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் பிறந்து சந்தோஷம் இல்லாம ஒரு வச்சம் குறைபாடுகளோட இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு சளி காய்ச்சல் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த கன்னி ராசிக்கு மே மாதத்துல இருக்க போகுது. அதனால குழந்தை பாக்கியத்துகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நிறைஞ்ச செல்வங்களாக கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம பூர்வீக இடத்துல நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா சொந்த வீடு கட்டி அதை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போய் இருந்திருப்பாங்க. நம்மளால பூர்வீக வீட்டுக்கு போக முடியாதான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூர்வீக இடத்த விற்க முடியாம இருப்பாங்க. பூர்வீக பேச்செடுத்தாவே ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொடுத்துரும். அதனால நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லாம இருந்திருக்கும். அதுக்கான நிரந்தர தீர்வுகள் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூர்வீக இடம் ஒரு அப்பா சம்பாதித்த சொத்தோ இல்ல அம்மா சம்பாதித்த சொத்தோ நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட கேஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு டைம் ஆஃப் பீரியட் தான் இந்த மே மாதம். இந்த மே மாதத்துல அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுக்கும் போது கண்டிப்பா அதுக்கான தீர்வுகள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதனால நீங்க தாராளமா நீங்க உங்களுக்கு இதை பண்ணிக்கலாம். அது இல்லாம உங்க ராசி நாதன் இப்ப பாத்தீங்கன்னா புதன் பகவான். இப்ப புதன் பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுவோட புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கு. அப்படி புதன் வக்கரம் அடையும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பண கஷ்டங்கள் இருந்திருக்கும், கடன் தொல்லைகளும் இருந்திருக்கும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும். அது எல்லாமே ஒரு நிரந்தர தீர்வு காணலுக்கான வாய்ப்புகளாதான் இந்த மாதம் இருக்க போகுது. கடன் இருந்ததுன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாகும். மெயினா தொழில் நல்லா இருந்தாதான் நமக்கு லாபம் வரும். லாபம் இருந்தாதான் நம்ம நினைச்ச காரியங்கள் நமக்கு நடக்கும். அதனால இப்ப நீங்க தொழில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாதான் இந்த கன்னி ராசிக்கு இருக்கப்படுது. தொழில நல்ல மாற்றங்கள் வரும், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, மரியாதை கிடைக்கல, எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு முன்னுரிமை தந்தாங்க, எனக்கான சம்பளம் எனக்கு கரெக்டான முறையில் கொடுக்கல, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் எனக்கு வரல அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த குரு பலனால உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா
ஆல்ரெடி உங்க ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து எப்பவுமே ஒரு திங்கிங் அதிகமாவே இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, ஒரு குழப்பத்தான வாழ்க்கையை நீங்க ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். ஆனா அது எல்லாம் மாற்ற ஆகக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். தொழிலுங்கிறது நல்லபடியா அமையும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் நம்ம போய் ஏதாவது ஏதாவது நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைச்சு போனவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க இங்க சொன்ன வேலை வேற, கிடைச்ச வேலையா இருக்கும். அது பிடிக்காத மாதிரி நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டுமே, நமக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன குடும்ப சுச்சுவேஷன் ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுட்டு நீங்க வேலையில சேர்ந்து அங்க பயன்படுத்தி இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப அந்த இடத்துல இருந்து மாற்றங்கள் வந்து நீங்க சுயமா ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இந்த கன்னிராசிக்கு இந்த மே மாதத்துல இருக்க போகுது. அதனால நீங்க வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும் நல்ல மாற்றங்கள் வரும். இல்ல நான் வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்னால வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது கண்டிப்பா நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டுல வந்து குழப்பங்கள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் இது எல்லாமே வந்துருக்கும். மேக்சிமம் கன்னிராசிக்காரங்க தான் விருப்பப்படிதான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ்ங்கிறத பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, பேசிட்டு இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைனால பிரிஞ்சு போயிருக்கிறவங்களுக்குள்ள நிறைய பேர் இருந்திருக்கும். ஆனா அது எல்லாமே அந்த உறவு முறையினால மறுபடியும் ஒண்ணு சேர்வதற்கான வாய்ப்புகளா தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். குரு பார்வை பட்டனால கண்டிப்பா நீங்க தொழில் ரீதியாவும் சரி, குடும்ப ரீதியாவும் சரி, உடல் ஆரோக்கியத்த ரீதியாவும் சரி, தொழில் ரீதியாவும் சரி, எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அதனால நீங்க முழுமையா பயன்படுத்தி அதனோட வாழ்க்கையில மிக சிறப்பா நடக்கணும்னு சொல்லி இந்த உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு நீங்க கண்டிப்பா நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாம வந்து நம்ம என்னதான் கிரக நிலையில் ஒரு கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட இப்ப குரு பயிற்சி மெயினா வந்து கன்னிராசிக்கு சூப்பரா இருக்கு. பட் என்னதான் கோச்சாரப்படி குரு பயிற்சி நமக்கு வந்தாலுமே கூட தன்னுடைய சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா கிரக நிலைகளோட அமைப்பு நமக்கு நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்துட்டாவே உங்களுக்கு இந்த கோச்சாரப்படி குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா அமைஞ்சிடும். அதனால வந்து உங்களோட ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, அதுக்கான என்ன வழியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.